திரௌபதி பாண்டவர்களின் மனைவியான இவள் அழகிற்கு எவ்வளவு பெயர் பெற்றவளோ அதே சமயம் மன உறுதிக்கும் பெயர் பெற்றவள். கோபத்தில் எதிரிகளை சாம்பலாக்கும் தன்மை கொண்டவள். ஆனால் அவளது கதை மிகவும் சோகம் நிறைந்தது. இத்தனை குணங்கள் நிறைந்த இந்த இளவரசி கிருஷ்ண பரமாத்மாவின் பக்தையாவாள். ஒரு நாள் துரியோதனன் யுதிஷ்டரனை சூதாட அழைத்தான். சூதாடுவதென்றால் யுதிஷ்டரனுக்கு மிகவும் விருப்பம். ஆனால் அதில் கை தேர்ந்தவன் அல்ல. கௌரவர்களின் மாமனான சகுனி இதில் கை தேர்ந்தவன். ஒவ்வொரு ஆட்டத்திலும் யுதிஷ்டிரன் தோற்றுக்கொண்டே இருந்தான். அவனிடம் இருந்த தேர்கள், குதிரைகள், யானைகள் இவை அனைத்தையும் தோற்றுக்கொண்டே இருந்தான். தன்னிடமுள்ள செல்வங்களை தோற்ற பின் தன்னிடம் இருந்த அடிமைகளை பந்தயமாக வைத்து தோற்றான். முடிவில் தன் ராஜ்யத்தையும் இழந்தான். இதனால் அவனும் அவன் 4 சகோதரர்களும் கௌரவர்களுக்கு அடிமையானார்கள். யுதிஷ்டிரா, இதுதான் கடைசி ஆட்டம். இதில் நீ வெற்றி பெற்றால் நீ இழந்த அனைத்தும் உனக்கு திரும்ப கிடைக்கும். யோசிக்காதே. என்ன சொல்கிறாய்? சூதாட்டத்தில் திரௌபதியை பந்தயமாக வைத்து ஆடு. இதில் வெற்றி பெற்று நீ இழந்த உன் நாட்டையும் செல்வத்தையும் திரும்பப் பெறுவாய். சூதாட்ட போதையில் யுதிஷ்டிரன் மயக்கம் கொண்டிருந்தான். பின் விளைவுகளை எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அவன் மனநிலை இருந்தது. பகடையை உருட்டுங்கள். கடைசியாக ஒருமுறை முயற்சிக்கிறேன். நான் வெற்றி பெற்றால் அனைத்தையும் திரும்பப் பெறுவேன். துரியோதனா, பகடையை உருட்டு. துரதிர்ஷ்டம் அவனை துரத்த இம்முறையும் யுதிஷ்டிரன் தோற்றான். மீண்டும் எங்களுக்கே வெற்றி. அடிமையே, உனது மனைவியை இங்கே வரச் சொல். யாரங்கே? திரௌபதி இப்போது என்னுடைய அடிமை. அவளை இழுத்து வாருங்கள். பாண்டவர்கள் செய்வதறியாது திகைத்தனர். வெட்கத்தால் தலைகுனிந்தனர். நடந்த அனைத்திற்கும் காரணம் தான் என்பதை யுதிஷ்டிரன் உணர்ந்தார். குற்ற உணர்வு அவரை வாட்டியது. எல்லாம் முடிந்த பின் வருந்தி என்ன பயன்? திரௌபதி தனது அந்தப்புரத்தில் வீற்றிருந்தாள். இளவரசியாரே, யுதிஷ்டிரர் தங்களை பந்தயமாக வைத்து தோற்றுவிட்டார். துரியோதனன் வெற்றி பெற்றுவிட்டார். அதனால் அவர்கள் அரண்மனையில் தாங்கள் அடிமையாக வேலை செய்ய வேண்டும். இதனை கேட்ட திரௌபதி மயக்கமுற்றாள். தன் மனைவியை வைத்து சூதாட எந்த ஆண்மகனுக்கும் உரிமை இல்லை. யுதிஷ்டிரர் தன்னைத்தானே முதலில் தோற்றிருந்தால் என்னை பகடை வைக்க அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது? யுதிஷ்டிரர் முதலில் தன்னை பந்தயம் வைத்தாரா அல்லது என்னை பந்தயம் வைத்தாரா என்று அறிந்து கொண்டு வா. தூதுவன் அரண்மனைக்கு செல்கிறான். நடந்ததைக் கேட்ட துரியோதனன் கோபம் கொள்கிறான். என்னுடைய அடிமையான அவளுக்கு என்னை கேள்வி கேட்க உரிமை இல்லை. தம்பி துச்சாதனா, தவறாக பேசிய அவளது தலைமுடியை பிடித்து இழுத்து வா. துச்சாதனன் திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்து சபைக்கு கொண்டு வருகிறான். திரௌபதி, யுதிஷ்டிரன் பந்தயத்தில் அனைத்தையும் இழந்து இறுதியில் உன்னையும் இழந்து விட்டான். நீ இப்பொழுது எனது அடிமை. சபையில் பெரும் கூட்டம் கூடியிருந்தது. அங்கே மாபெரும் வீரர்களான திருதராஷ்டிரன், பீஷ்மர், துரோணர், கிருபா, விதுரா மற்றும் அனைவரும் இருந்தனர். திரௌபதி அவர்கள் அனைவரையும் உதவிக்கு அழைத்தும் யாரும் பேச முடியாத நிலையில் இருந்தார்கள். அந்த சபையே அமைதியாக இருந்தது. மக்கள் திகைத்திருந்தனர். பாண்டவர்கள் தலைகுனிந்து வெட்கப்பட்டார்கள். உங்களிடம் நியாயம் கிடைக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. உண்மையும் நீதியும் இல்லாத இந்த இடம் கயவர்களின் கூடாரமாகத்தான் என் பார்வைக்கு தோன்றுகிறது. வாயை மூடு வேலைக்காரியே. துச்சாதனனின் கைகளை பொசுக்கி விடுகிறேன். குருவின் அரச குடும்பத்தை அவமானப்படுத்தாதீர்கள். துச்சாதனா, அடிமையான இவள் அரசியின் உடைகளை அணிந்திருப்பதா? அவிழ்த்து எறி அதனை. துச்சாதனன் துகில் உரிய ஆரம்பித்தான். திரௌபதியின் கண்ணீரும் கதறலும் கல்லையும் உருக வைத்திருக்கும். மூத்தவர்களை உதவிக்கு அழைத்தாள். இப்படி அவமானப்படுவதை விட
மரணத்தை ஏற்பது எவ்வளவோ மேல். என்னை காப்பாற்றுங்கள். என் தந்தை உங்கள் சக்தியின் மீது உள்ள நம்பிக்கையில்தான் உங்களுடன் என்னை அனுப்பி வைத்தார். அரசவையில் என் மானம் பறிக்கப்படுகிறது. நீங்கள் கை கட்டி அமர்ந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லை? அவளது வார்த்தைக்கு அங்கே மதிப்பில்லை. அவள் மன்னன் துருபதனின் மகள். ராஜசூய யாகம் செய்து உலகையே ஆண்டு வந்த பாண்டவர்களின் மனைவி. ஆனால் அவையின் நடுவே அவள் அவமானப்படுத்தப்பட்ட போது அவளுக்கு உதவி செய்ய யாரும் முன்வரவில்லை. கிருஷ்ண பரமாத்மாவே, உன் பக்தர்களை நீ எப்பொழுதும் கைவிட்டதே இல்லை. மற்றவர்கள் என்னை கைவிட்டதைப் போல் நீயும் என்னை கைவிட்டு விடாதே. என்னை காப்பாற்று, தயவு செய்து என்னை காப்பாற்று. அவள் கண்களை மூடி கிருஷ்ணரை நினைத்து தியானம் செய்தாள். கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. அப்போது ஓர் அற்புதம் நிகழ்ந்தது. திரௌபதியின் சேலை வளரத் தொடங்கியது. துச்சாதனன் இழுக்க இழுக்க புடவை வளர்ந்து கொண்டே இருந்தது. தரையில் கிடந்த புடவை குவியல் மலை போல் குவிந்து கொண்டே வந்தது. முடிவில் துச்சாதனன் களைப்படைந்தான். உனது சேலை முடிவில்லாமல் வளர்ந்தால் என்ன? உன்னை எனது தொடை மீது அமர வைப்பேன். துரியோதனா, உன் தொடை மீது என்னை அமர வைத்தால் நிச்சயம் ஒரு நாள் உன் தொடை பிளந்து இறப்பாய். இன்று நான் ஒரு சபதம் செய்கிறேன். நீ செய்யும் பாவத்திற்கு உனக்கு தண்டனை கிடைக்கும் வரை அவிழ்ந்த என் கூந்தலை நான் முடிய மாட்டேன். இந்த சபதத்தை கேட்டு சபையே நடுநடுங்கியது. இயற்கை சீறியது. பூமியே நடுங்கியது. கெட்ட சகுனங்கள் உலகெங்கும் தோன்றின. 100 யானைகளின் பலம் பொருந்திய பீமன் தன் அண்ணனின் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அடங்கியிருந்தான். ஆனால் அவன் கோபம் இப்போது எல்லை மீறியது. பாவியான இந்த துரியோதனனின் தொடையை பிளப்பேன். துச்சாதனனின் இதயத்தை பிளந்த இரத்தத்தை குடிப்பேன் என்று சபதம் செய்கிறேன். மன்னா திருதராஷ்டிரா, உன் மகன் இவ்வளவு தீங்கிழைத்தும் நீ எதற்காக இப்படி பேசாமல் இருக்கின்றாய்? திரௌபதியின் சாபத்தை கேட்டாயா? அந்த பத்தினியின் சாபத்தினால் உன்னுடைய வம்சமே பூண்டோடு அழியப் போகிறது. உனக்கு இந்த அவமானம் ஏற்பட்டிருக்க கூடாது. நீ ஒரு பத்தினி பெண் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். என் மகனின் செய்கைக்கு நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உனக்கு என்ன வரம் வேண்டுமோ தயங்காமல் என்னிடம் கேள். பிரபு, என் கணவர்களை விடுதலை செய்யுங்கள். நாங்கள் இங்கிருந்து சென்று விடுகிறோம். நீயும் உன் கணவர்களும் தாராளமாக எங்கிருந்து செல்லலாம். கடவுள் உங்களை காப்பாற்றுவார். திரௌபதியும் பாண்டவர்களும் மனம் நிறைந்த சோகத்துடன் சபையை விட்டு வெளியேறினார்கள்.